வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் முளைத்த கதைகள் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தில் இருந்தால் வந்து நம்ம தினையுமே 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். 2 சின்ன சின்ன கதைகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போவுமே வந்து ஒரு 2 கதைகள் வந்து சொல்ல போகிறோம். கதை வந்து இவ்வளோ தான் இருக்கும். அது எந்த ஊரில் நம்புகிறாங்க அப்படின்றதுக்கு அந்த ஊர் பேர் போட்டிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் இந்த புக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கதைகள் வந்து இருக்குது. இந்த கதைகள் எல்லாமே வந்து இயற்கையாக தோன்றின எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு ஊரில் ஒரு கதையை நம்புகிறாங்க. அந்த கதை எல்லாத்தையுமே வந்து தொகுத்து தான் வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த புத்தகத்தை வாங்கினா இன்னுமே உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து சின்ன சின்ன கதைகள்லாம் தெரியும். அந்த கதைகள் வந்து நம்ம பிள்ளைங்கள்ட்டையுமே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2 கதைகள். நாய் வந்து ஏன் வாழை ஆட்டுது அப்படின்றதுக்கு வந்து கம்போடியாவில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க. கடல் வந்து எப்படி உப்பாச்சு அப்படின்றதுக்கு வந்து ஜப்பானில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்களாம். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாய் ஏன் வாழை ஆட்டுகிறது? முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயியின் வீட்டில் நாயும் பூனையும் ஒன்றாக வளர்ந்து வந்தன. நாய்க்கு வயதானதால் அதனால் வேகமாக ஓட முடியவில்லைன்னு சொல்லிட்டு அந்த கதை ஆரம்பிக்குது. முன்னொரு காலத்தில் வந்து விவசாயிக்கு வந்து ஒரு அழகான ஒரு மகள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாயும் பூனையும் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. நாயினால் வந்து பெருசாக வந்து ஓடலாம் இல்லையா, ரொம்ப வயசாகிடுச்சு. ஆனால் பூனை வந்து இங்கிட்ட அங்கிட்டு குதிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதனாலேயே வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த விவசாயியோட மகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு மோதிரம் வந்து வச்சுருக்காங்க. அந்த மோதிரத்தில் வந்து ஏதோ ஒரு கல் வந்து கீழே விழுந்துருச்சான். அதை ஒட்டுறதுக்காக அவங்க அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து போகணுமா. அதனால் இன்னொரு ஊருக்கு வந்து போயிருக்காங்க. அந்த ஊருக்கு கடந்து போகிறப்ப பின்னாடி வந்து பூனையும் நாயும் அந்த 2 பேருமே வந்து வந்திருக்காங்க. பூனையும் நாயும் 2 பேருமே அப்போயே வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்குங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆற்றை வந்து கடந்து தான் போகணுமா. அந்த ஆற்றை கடந்து போகிறப்ப அந்த மோதிரம் எதுவும் தவறி விழுந்துட்டா காணா போயிருமேன்னு சொல்லிட்டு, இதை யார் கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே 2 பேருமே சண்டை போட்டாங்களாம். நாயும் பூனையும் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதில் வந்து தவறி அந்த மோதிரம் என்ன ஆயிடுச்சா, அந்த ஆற்றுலேயே விழுந்துருச்சான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த விவசாயியோட மகன் என்ன பண்ணாலாம், அழுதுகிட்டே வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாலாம், இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு என்னோட மோதிரம் வந்து ஆற்றுல போயிடுச்சுன்னு சொல்லி. அதனால் விவசாயியோட மகன் வந்து அந்த விவசாயி வந்து என்ன பண்ணிட்டாரா, எங்கே அந்த நாய் அதோட வாழை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கோவப்பட்டிருக்காரு. அதனால் அந்த ஊரில் உள்ள எல்லா நாய்க்குமே வந்து தெரிஞ்சிருச்சு அவர் வந்து வாழை வெட்ட போகிறாரு, நாயோட வாழை வெட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நாய்ங்க எல்லாமே வந்து அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடுச்சிங்களா. அதனால தான் இன்னுமே வந்து அந்த நாய் வந்து அந்த வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கான், யாரும் வெட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படின்ற ஒரு கதையை வந்து கம்போடியாவில் வந்து நம்புகிறாங்களாம். அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க, கால் முளைத்த கதைகள்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 4-5 வரியை மட்டும் நான் படிச்சிடுறேன். பூனை தான் கொண்டு வருவதாக சொன்னது. நாய் உடனே மறுத்து நான் தான் கொண்டு வருவேன் என்று சொன்னது. 2ற்கும் இடையில் சண்டை வந்துவிடவே அந்த மோதிரம் ஆற்றில் நழுவி விழுந்தது. அழுது கொண்டே வீட்டிற்கு வந்த விவசாயியின் மகள் மோதிரம் தொலைந்து போனதை பற்றி விவசாயியிடம் சொன்னால், அதை கேட்டு கோபமடைந்த விவசாயி நாயின் வாளை வெட்டிவிடும்படி ஆட்களை அனுப்பினான். இந்த செய்தி பரவியதும் ஊரில் இருந்த நாய்கள் எல்லாம் பயந்து ஓடின. தங்கள் வாளை எவராவது வெட்டி விடுவார்களோ என்று பயந்து போனதால் தான் இன்றும் நாய்கள் வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கம்போடியாவில் இந்த கதை. அடுத்து வந்து கடல் வந்து எப்படி உப்பாச்சுன்றதுக்கு வந்து ஜப்பானில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்களாம். முந்தைய காலத்தில் கடலும் மழை தண்ணீரைப் போலவே சுத்தமானதாக இருந்தது. கடல் எப்படி உப்பானது? முந்தைய காலத்தில் கடலும் மழை தண்ணீரைப் போலவே சுத்தமானதாக இருந்தது. கடலின் அருகில் வசித்த மக்கள் தங்கள் உணவில் சேர்ப்பதற்காக உப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நல்ல தண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கடல் தண்ணியுமே இருந்துச்சான். பட் ஆனால் உணவில் சமைக்கிறதுக்கு வந்து உப்பு வந்து இல்லவே இல்லையா மக்கள்கிட்ட. அதனால் உப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தாங்களாம். அப்போ தான் வந்து ஒரு தகவல் வந்துச்சான், ஒரு ராட்சசன் இருக்கான், அவன் வந்து ஒரு குகைக்கு பக்கத்தில் இருக்கான், அந்த குகைக்குள்ளே போனால் உங்களுக்கு தேவையான உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கு வந்து கடல் கடந்து தான் போகணுமா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடல் கடந்து வந்து போயிருக்காங்க. அந்த ராட்சசன் உட்காந்துருக்கான். எனக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னோட காலை நவுத்தி வைன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து காலை நவுத்தி வைக்கலையாம். அவனோட காலை வந்து நவுத்தி கொஞ்சம் தூரமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அதை தாண்டி தான் வந்து போகணுமா. தாண்டி போய் உப்பு எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவன் காலை நவுத்தி வச்சான்ல, அந்த இடத்துல வந்து எறும்பு வந்து இவனை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை வந்து சீக்கிரமாக உப்பு எடுத்துகிட்டு கிளம்புங்க, படகுல ஏறி என் காலை எறும்பு கடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். இவங்க கேட்காம வந்து உப்பை எடுத்து படகுல வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு டயத்துக்கு மேலே இவன் ரொம்ப கோவமாகி எழுந்திரிச்சு அந்த படகுல உள்ள உப்பு எல்லாத்தையுமே வந்து கீழே தள்ளி விட்டானா. அந்த படகுல உள்ள உப்பு எல்லாமே கீழே வந்து அந்த கடலில் வந்து கவுந்துருச்சான். அப்போ தான் வந்து கடல் வந்து உப்பாயிடுச்சான். அதனால தான் இன்னுமே வந்து கடல் வந்து உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜப்பானில் இந்த கதையை நம்புகிறாங்களாம். அப்படி தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தொகுத்து போட்டிருக்காரு. ஸோ அவர் போட்டிருந்தா கண்டிப்பாக அது பொய்யாகவே இருக்கவே இருக்காது. அது உண்மையை மட்டும்தான் அவர் வந்து இந்த புத்தகத்துலேயுமே எழுதுவார். அவரோட பேச்சுமே அப்படி தான் இருக்கும். நான் பார்த்த வரையும் சொல்கிறேன். அதுலேயுமே வந்து ஒரு 4-5 வரி படிக்கிறேன். குகைக்குள் சென்ற மனிதர்கள் தங்களுக்கு தேவையான உப்பை மூட்டை கட்டி படகில் ஏற்றினார்கள். மலையில் வைத்திருந்த ராட்சசனின் காலை, கொஞ்சம் காலை வந்து நவுத்தி கொஞ்சம் மலை மேலே வச்சுட்டாங்களா, அங்கே தான் வந்து எறும்பு கடிச்சிருக்கு போல்.
ராட்சசனின் காலை அங்கிருந்த சிவப்பு எறும்புகள் கடிக்கத் தொடங்கின. ராட்சசன் கோபத்துடன் படகை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிவிடும்படி கத்தினான். மனிதர்கள் அதை கேட்கவே இல்லை. மறுபடியும் உப்பை எடுத்துக்கொண்டு படகில் வைத்தபடியே இருந்தார்கள். வலி தாங்க முடியாமல் ராட்சசன் தன் காலால் ஒரு உதைவிடவே படகில் இருந்த உப்பு மூட்டைகள் யாவும் கடலில் விழுந்துவிட்டன. அப்போது கரைந்த உப்பு தான் இன்றும் கடலை உப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜப்பான் இந்த கதை நம்புகிறாங்களாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த 2 கதைகள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த 2 கதைகள் பார்க்க போகிறோம். நாய் ஏன் பூனை துரத்திக்கிறது. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த 2 கதையை பார்க்க போகிறோம். அதில் என்ன கதைகள் அப்படின்றத டைட்டில் மட்டும் சொல்லியிருக்கேன். நாய் ஏன் பூனை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் அந்த கதை நம்புகிறாங்களாம். கொசு ஏன் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவில் ஒரு கதை நம்பியிருக்காங்க. ஸோ இந்த 2 கதைகள் தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி சின்ன பிள்ளைங்களுக்கு படித்த கதையை சொல்லி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். நன்றி.